மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் எம் புகழேந்தி அவர்களே, கே ராமகிருஷ்ணன் அவர்களே, நீதியரசர் வி பாரதிதாசன் அவர்களே மற்றும் கூடியிருக்கும் என்னில் மூத்தோர்களே, விவசாய பெருமக்களே, நண்பர்களே, அறிவார்ந்த சமூக நண்பர்களே, என்னுடைய பெயர் எம் சிவகுமார். நான் ஜல்சக்தி மினிஸ்ட்ரியோட மத்திய அரசோட மண்டல இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய ஆஃபீஸ் சென்னையில். இங்கே நான் வாழ்த்துறை பேசுகிறத விட எப்படி நான் உங்களுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் மூலியமாக உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத சார்களுக்கும் தெரியாது. அதை சொல்லிடுறேன். எப்படியெல்லாம் எங்களுடைய அலுவலகம் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். மீதி கைஃபா நண்பர்கள் பார்த்துக்குவாங்க. இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் என்னென்னா நிலத்தடி நீர் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட். 2 இருக்குது ஜல்சக்தியில். ஐயாவுக்கெல்லாம் தெரியும். ஒன்று சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், அது ஆறு ஓடை எதுக்கு சம்மந்தமான விஷயங்களை பார்த்துக்கும். இன்னொன்று நிலத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற டிபார்ட் தான் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு. இதில் என்ன நாங்கள் பண்ணுவோன்னா, ஒவ்வொரு ஏரியாவும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, இங்கே எல்லா ஏரியாவிலும் விதவிதமான பாறை மண் வகைகள் இருக்கும். ஒவ்வொரு வகையான பாறையிலும் ஒவ்வொரு விதமான மண் வகைகளும் என்ன மாதிரி தண்ணி கிடைக்கும், எவ்வளவு தண்ணி கிடைக்கும், கிடைக்கிற தண்ணி எத்தனை வருஷத்துக்கு தாங்கும், விவசாயத்துக்கு தாங்குமா, குடி தண்ணிக்கு தாங்குமா, இண்டஸ்ட்ரிக்கு தாங்குமா, இதுக்கெல்லாம் உகந்ததா, தன்மை குவாலிட்டி வைஸ் உகந்ததா, குவான்டிட்டி வைஸ் உகந்ததான்னு பார்க்கறது தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. 1974 இப்போ 2024 வரைக்கும் 50 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி சமபங்கு இல்லாதனால அதிக தண்ணி தேவைப்படுது, அது எங்கேருந்து எடுக்கலாம், நிலத்துக்கு நீர்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியினால் எம்எஸ் சாமிநாதன் சார் அவர்களுடைய அறிவுரைத்தின் பேரில் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட் எங்கள் வேலையை ஒவ்வொரு இடத்துலையும் ஆராய்ச்சி பண்ணி, எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பேர் சயின்டிஸ்ட், ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ தண்ணி கிடைக்கும், என்ன ஆழத்தில் கிடைக்கும், கிடைக்கிறதுன்னு எவ்வளோ நாளைக்கு வரும், இப்போ இருக்கிற மக்கள் தொகையும் எதிர்காலத்தில் வர மக்கள் தொகையும் இப்போ பண்ணி எவ்வளோ காலத்துக்கு வருங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு 5 வருஷமும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ காலத்தின் தேவை அதிகமானதுனால 3 வருஷத்துக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க. இப்போ காலம் ரொம்ப மோசமாக இருக்குல்ல நமக்கு. கிணறுகள் கிடையாது, எங்கேயுமே கிணறு காணாமல் போயிடுச்சு. ப்ராப்ளி ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் கிணறு தெரியும். இப்போ 20 வயசு 15 வயசுக்கு கிணறுனா என்னன்னு தெரியாது. உர கிணறும் சரி, கல் கிணறும் தெரியாது. இப்போ போர் தான் தெரியும். அது டீப் போர்வெல் தான் தெரியும். 1000 அடி 2000 அடி அது மாதிரி போர் தான் தெரியும். இன்னும் அந்த கோஸ்டல் ஏரியாவில் அந்த பிரச்சனை வரல. ஆனால் உப்பு தண்ணி பிரச்சனை வந்துட்டு இருக்குது. நீங்கள் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறீங்க, மேலே ஒரு 40-50 அடிக்கு மேலே விட்டுட்டு கீழே போனீங்களா உங்களுக்கு உப்பு தண்ணி இருக்கும். என்ன காரணம் அப்படிங்கன்னா, அதுக்கு ஒரு தனியான ரிசர்ச் விங், ஆராய்ச்சி விங் எங்களுக்கு இருக்குது. கோஸ்டலில் கடற்கரை ஓரமாக இருக்கிற ஏரியாவில் எப்படியெல்லாம் கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் கடல் தண்ணி உள்ளே வருது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் ஃபார் எக்ஸலன்ட் கோஸ்டல் அக்யூஃபர் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கே சென்னையை தலைமையமாக கொண்டு தான் நான் தான் அந்த இதையும் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற மொத்த கோஸ்டலுக்கும் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஏரியாவில் எப்படி நீர் புகுது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியும் நாங்கள் தான் சேர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ முக்கியமாக நம்ம டிபார்ட்மெண்ட்டு எப்படி மக்களுக்கு உதவும்னா, டைரெக்டாக முன்னே ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் ரிப்போர்ட்டாக போட்டு டிபார்ட்மெண்ட்டு கொடுப்போம். டிபார்ட்மெண்ட் அதை பேஸ் பண்ணி சில வேலைகள் பயிவாங்க. இப்போ அப்படி கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ரிப்போர்ட்டை போட்டு மக்களே டைரெக்டாக பயன்படணும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை பண்ணியிருக்கோம். எப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவிலையும் தண்ணி இருக்கிற நீர் தாங்கின்னு சொல்கிறோம், அக்யூஃபர், தண்ணி எந்த மட்டத்தில் இருக்குது, எவ்வளோ மட்டம் வரைக்கும் தண்ணி இருக்கும், எவ்வளோ தூரம் நீங்கள் போர் போடலாம், எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக போர் போட்டிங்க உங்களுக்கு காசு வேஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு பண்ண மாதிரி அக்யூஃபர் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். நீர் இருக்கிற ஏரியாவை வெர்டிக்கலாக டெப்த் வைஸ் எவ்வளோ பாருந்தோம், அதே மாதிரி எல்லா ஏரியாவிலும் ஒவ்வொரு பிளாக் வைஸ், ஃபிர்கா வைஸ், சின்னது வில்லேஜ் வைஸ் பண்ண போகிறோம் அடுத்த வருது 5 இயர்ஸில். இப்போ ஃபிர்கா வைஸ் பிளாக்கோட சப் டிவிஷன் தான் ஃபிர்கா. ஒரு பிளாக்னா 3-4 பிளாக் இருக்கும், ஃபிர்கா இருக்கும். அது பண்ணி அந்த ரிப்போர்ட்டு இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ், வார்டு போர்டு இன்ஜினியர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம், இன்க்ளூடிங் வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் லெவல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அது வராதில்ல எங்களுக்கெல்லாம் கட்டாயம் எங்கள் டிபார்ட்மெண்ட் கைஃபா நம்பர்களுக்கு தெரியும், அவங்கள்ட்டையும் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணால், ஒரு இடத்துல நீங்கள் போர் பண்ண போகிறேன்னு வச்சுங்க, நமக்கெல்லாம் ஐடியா இருக்குது, எவ்வளோ ஆழமாக போடுறோமோ அவ்வளோ நிறையா தண்ணி வரும். அது தப்பு. சில இடத்துல ஆழமாக போக தண்ணி குறையும், சில இடத்துல ஆழமாக போக தண்ணி வரும், சில இடத்துல போக தண்ணியே வராது. ஸோ நம்ம காஸ்ட்டை, நமக்கு இருக்கிற காசை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பொட்டன்ஷியல் டெப்த்
எவ்வளவு தூரம் நீங்கள் போர்வெல் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போர் போட்டாலும் தண்ணி அதிகமாக வராது அப்படிங்கிறத ஒரு எஸ்டிமேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு இடத்துல 100 அடிக்கு மேலே போர் போட்டால் தண்ணியே இல்லைன்னு வச்சுங்க, நம்ம தேவையில்லாமல் 150, 200, 300 அப்போ போர்க்காரர் சொல்லுவாங்க, சார் இன்னும் 100 அடி போட்டுருவோம் தண்ணி வரும், இன்னும் 100 வரவே வராது. அப்போ நமக்கு 100 அடிக்கு மேலே போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. சில இடத்துல இப்போ கடற்கரை வரதெல்லாம் நீங்கள் 40-50 அடிக்கு மேலே தண்ணி போட்டிங்கன்னா சில ஏரியில் உப்பு தண்ணி வந்துடும். இப்போ மெட்ராஸ்லாம் 20 அடி தான், 20-25 அடிக்கு மேலே யாராவது போர் போட்டாங்களா ஆசைப்பட்டு கீழே இருக்கிற உப்பு தண்ணி மேலே வந்துடும். அந்த 20 அடி தண்ணி உப்பு தண்ணி ஏறும். இது மாதிரி வரைபடம் தமிழ்நாடு முழுசுக்கான இருக்கிற மொத்த ஏரியாவுக்கும் மொத்த 5 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் போட்டு மேப் வடிவமாக சீஃப் செக்ரட்டரி ஆரம்பித்து நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் பிடிஓ வரைக்கும் கொடுத்துருக்குறோம். அந்த மேப்பு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுகளும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வெறும் அந்த போர் போடுற மேப்பு கொடுத்தா போதுமா, போர் போட்டால் தண்ணி வந்துடுமானா அது மட்டும் பார்த்தாது. அங்கே தான் வராங்க இண்டிவிஜுவல் காமன் பீப்புள். ஒரு தனி மனிதனுடைய ரோல் என்ன அப்படின்னா, போருக்கு தண்ணி எங்கிறது வருது, மழை பெய்யுற தண்ணி கீழே போகிறது, அதில் போரில் வருது. இப்போ என்னென்னா நீர் ஓட்டம் வேகமாக போக போக நம்ம வேகமாக தண்ணி எடுக்க நீர் உறிஞ்சிற தன்மை குறைஞ்சி போயிடுது நிலத்தில். அப்போ என்ன பண்ணோம், ஓடுற நீரை நிறுத்தணும், நடக்கிற நீரை தூங்க வைக்கணும். இதுதான் கான்செப்ட். ஜல்சக்தி மினிஸ்ட்ரியோடனா ஓடும் நீரை நிறுத்து, ஓடுற நீரை நடக்க வைக்கணும், நடக்கிற நீரை தூங்க வைக்கணும். அப்படின்னா என்ன, நீரை அந்த இடத்துல நிற்க வைக்கணும். இப்போ மழை பெஞ்சோன்னே ஒரு 2 நாள் நம்ம கிராமத்துக்கு தண்ணி 2 நாள் தண்ணி இருக்கும், ஓடி போயிடும். அதுக்கப்புறம் பக்கத்து கிராமத்துக்கு போகும். இப்போ என்ன மினிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் ரெயின் இட் ஃபால்ஸ் யூ ஹேவ் டு கேட்ச் அண்ட் ரீசார்ஜ். எங்கே மழை பெய்யுதோ அதே இடத்துல தண்ணியை பிடிச்சி நிலத்துக்கு கீழே விடணும். அப்போ எங்கே விடலாம்னா சின்ன வில்லேஜ் லெவலில் மேப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வில்லேஜுக்கு மேப் இருக்குது. இந்த வில்லேஜில் லேட்டிடியூட் லாண்டோட பின் பாயிண்ட் லொக்கேஷனில் எந்த இடத்துல நீங்கள் செக் டேம் போட்டால் அதிகமாக தண்ணி வரும், எந்த இடத்துல நீங்கள் டீசில்ட்டிங் பண்ணணும், எந்த கம்மாயை தூர் வரலாம், எதை பண்ணக்கூடாது, எதை கம்மாய் தூர் வரனாலும் ஒரு போர் போட்டு தண்ணி கீழே இறக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு மேப்பு 2012 2022 வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மேப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மேப்பு வகைகளெல்லாம் எடுத்து நீங்கள் பயன்படணும். இது மாதிரி வந்து ப்ராஃபிட் இல்லாத ஆர்கனைசேஷன் இருக்கிற எல்லா நம்ம நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுக்குரிய இது சம்பந்தம் எந்த உதவிகளாலும் எங்கள் டிபார்ட்மெண்ட் நாடுனாலும் அதுக்கான உதவிகளை செய்து தரப்படும் என்று உங்களுடன் முன்னிலையில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.